குடிமக்கள் கல்வியை கொண்டு வர வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. இன்றைய தலைப்புல பாத்தீங்கன்னா நான் இது மூன்று விஷயங்கள் வந்து இதுல கவர் ஆகும். ஒன்று, மேடம் பேசும்போது சொன்னாங்க எத்திக்ஸ், அதுவும் வேல்யூ சார்ந்தது, மதிப்பீடு சார்ந்த விஷயம். டெமோக்ரஸி மதிப்பீடு சார்ந்த விஷயம். ரைட்ஸ் மதிப்பீடு சார்ந்த விஷயம். ஸோ எத்திக்ஸ் அது ஒழுக்க நெறி சார்ந்தது, பிளஸ் டெமோக்ரஸி ஜனநாயகம் அப்படிங்கிறது அந்த ஒழுக்க நெறியையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை, பிளஸ் ரைட்ஸ் உரிமை அப்படிங்கிறது. ஸோ உரிமை, இந்த மூணு சேர்ந்தது தான் ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ். இது கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை. அரசியல் சாசனம் வந்து மேம்போக்காக பேசப்படுது அப்படிங்கிறது நாம் கண்கூடாக பார்க்கலாம். இந்திய சமூகத்தில், இந்தியாவில் அரசியல் சாசனம் அப்படிங்கிறது அடிப்படை. இந்த நாட்டினுடைய ஆன்மாவை காப்பாற்றுகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அது அரசியல் சாசனம். 1000 விமர்சனங்கள் இருக்கலாம் உள்ளுக்குள்ள, அந்த அரசியல் சாசனத்துல முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனா நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியையும் வழி நடத்துகிற ஒவ்வொரு படியையும் எடுத்து வைப்பதற்கு துணை நிற்கக்கூடியது அந்த சாசனத்தினுடைய ஒவ்வொரு அங்கம். அந்த ஆர்டிகல்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய ஒவ்வொரு கூறுகளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அங்கிருந்து தான் உரிமைகள் அப்படிங்கிறதும் கூட எவால்வ் ஆகுது. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்முடைய குழந்தைகளுக்கும் கல்லூரிகளிலும் அல்லது சமூக தளத்திலும் மக்கள் மத்தியிலும் கொண்டு செல்லப்பட்டிருக்குதா அப்படின்னா ரொம்ப சொப்பமா இருக்கு, ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கு. அதை நோக்கி இன்னும் வந்து நகரணும், வேகமா போகணும் அப்படிங்கிறதா. இப்போ தேர்தல் அப்படின்னு வந்த உடனே அது சார்ந்த கல்வி முறை இன்னைக்கு எந்த மாதிரியான கட்டமைக்கப்பட்டிருக்கு, வகுப்பறைகள்ல இருந்து அது சரியா தொடங்குதா அப்படின்னா இருக்குது. எல்லாருமே படிச்சிருக்கிறோம், தேர்தல் நடக்கிற முறை, ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுப்பாங்க. ஆனா ஒரு எனக்கான ஒரு நபரை நான் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறேன், என்ன மாதிரியான நபர் அவர், எனக்கான அரசை எப்படி நான் வந்து அமைப்பது, பார்ட்டிகளுக்கு அப்பாற்பட்டு, கட்சி சார்ந்த நபர்களுக்கு அல்லது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நான் யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது எங்கேயோ வந்து தவறுது. அது இன்னும் நாம் கூடுதலாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், எத்திக்கல் பிளஸ் டெமோக்ரஸி பிளஸ் ரைட்ஸ் ஈக்குவல் டு ஃபேர் எலெக்ஷன். ஒரு நியாயமான தேர்தல் என்பது இந்த 3 அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கணும். 3லையும் வந்து நீங்க ரொம்ப ஆழமா உள்ள போனீங்க அப்படின்னா 3மே ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசும். எத்திக்கல் ஒழுக்க நெறி, அல்லது எப்படி வேணாலும் சொல்லலாம், ஒரு மனிதனுடைய நீங்க ரொம்ப விவரிச்சு சொன்னீங்கன்னா அவன்கிட்ட வந்து என்ன மாதிரியான பிஹேவியர்ஸ் இருக்குது, ஆட்டிடியூட் என்ன இருக்குது, பிஹேவியர் என்ன, அவனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு. ஒவ்வொரு இதுலையுமே நான் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் என்னுடைய ஒவ்வொரு மூவ் வந்து எப்படி இருக்கு, என்னுடைய நகர்வு எப்படி இருக்குங்கிறது அந்த ஒழுக்க நெறி சார்ந்த விஷயம். ஒழுக்கம் நம்ம வந்து பள்ளிகளில் விவாதிப்போம். ஒழுங்கினமா இருக்கிறான், ஒழுக்கம் இல்லாதவனா இருக்கிறான், இதுக்கு வந்து நம்ம டெஃபினேஷனே கொடுக்க முடியாது. கல்வி கூட இந்த ஒரு தவறான அணுகுமுறையை வந்து வச்சுட்டே இருக்கு. ஒரு மாணவனை முடிவு பண்றதுக்கு ஒழுக்கமும் ஒழுங்கினமும் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை. ஆனா அது மிகப்பெரிய ஒரு வார்த்தையா நம்ம எடுக்கணும். அது ஆளுமையை கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்ப எத்திக்கல் அப்படிங்கிறது என்ன மாதிரியானதா இருக்க முடியும்? ஒரு ஒழுக்க நெறி, ஒரு அரசியல் சார்ந்து, ஒரு தேர்தல் சார்ந்து வரும்போது அங்க என்ன இருக்கணும்? கட்டாயமா ஜஸ்டிஸ் இருக்கணுமா? ஜஸ்டிஸ் இருக்கணுமா? அந்த தேர்தலில் ஜஸ்டிஸ் இருக்கணும். வேற என்ன இருக்கலாம்? நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஜஸ்டிஸ் இருக்கணும். ஒழுக்க நெறி அப்படின்னு சொல்லிட்டோம்னா எலெக்ஷன், ஒரு அரசை தேர்வு செய்ய போறோம். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நிக்குது, எத்திக்கல்னு நிக்குது, எத்திக்ஸ்னு ஒன்று நிக்குது, கான்செப்ட் இருக்கு. அதை நான் எப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, எத்திக் அப்படிங்கிறது ஒழுக்க நெறி சார்ந்த விஷயம். அந்த ஒழுக்க நெறி என்பது நியாயமானதாக இருக்கணும், ஜஸ்டிஸ் உடையதாக இருக்கணும். நியாயம் அப்படிங்கிறது வேற என்ன இருக்க முடியும்? ஒரு அரசியல் தலைவர் வர்றாருங்க, அவருக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். மக்களுக்காக பணி செய்ய போறாரு, அவர்கிட்ட ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, அவர் நியாயமானவரா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் தேர்ந்தெடுக்கக்கூடியவர் நியாயமானவரா இருக்கணும். ஸோ சமூக புரிதலோடு
மக்களை புரிந்தவராக, இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோம்னா தமிழ்நாடுடைய அந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சிருக்கணும், முதல்ல ஜியாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சிருக்கக்கூடிய நபரா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். இன்னொன்னு பாருங்க, ஈக்குவாலிட்டின்னு இருக்கு, சமத்துவம், சமத்துவத்தை அங்கீகரிக்கக்கூடியவராக இருக்கணும். ஈக்குவாலிட்டி, பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. ரைட்ஸ் வரும்போது கான்ஸ்டியூஷன் வந்து அந்த ரைட்ஸோட கான்செப்ட்ல வந்து பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், இன்னொன்று வந்து நெகட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், நேர்மறை பாகுபாடு, எதிர்மறை பாகுபாடு. அப்ப எது வரவேற்கத்தக்கது, நேர்மறை பாகுபாடா எதிர்மறை பாகுபாடா? இப்போ அவங்க மென்ஷன் பண்றது வந்து நேர்மறை பாகுபாடு, அந்த பார்ஷியாலிட்டி, அந்த டிஸ்கிரிமினேஷன் அல்லது டிஃபரன்ஸுங்கிறது இருக்கு. இந்த மாதிரி நிறைய டெர்மினாலஜிஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து இந்த தேர்தலை மையப்படுத்தி ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நாம கவனத்துல வச்சுதான் நம்முடைய தேர்வு முறை இருக்கணுங்கிறதா. நான் ஒருத்தர் தேர்வு செய்யும் போது நியாயமானவராக இருக்கிறாரா, அந்த பார்ஷியாலிட்டி அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, அந்த பாகுபடுத்தலை எப்படி ஹேண்டில் பண்றாரு, பாகுபாடுங்கிறது அவங்கள ஒதுக்குறதா, அந்த பாகுபாட்டின் வழியாக அவர்களை உள்ள கொண்டு வர்றதா, அந்த நீரோட்டத்துக்குள்ள கொண்டு வர்றதா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பையனுக்கு வந்து 18 வயசு முடிச்சு ஓட்டு ஐடி வாங்கியாச்சு. யாருக்கு ஓட்டு போடுவேன்னா அவன் ஒரு தேர்வு வச்சிருக்கான், எந்த பேஸுமே இல்லை, நான் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஐ டோன்ட் ஹேவ் எனி ரைட் டு இன்ஃப்ளூயன்ஸ். எனக்கு அந்த உரிமை கிடையாது. 18 வயசு ஆயிடுச்சு, அவன் தான் டிசைட் பண்ணணும். அவனை வந்து வற்புறுத்துறதுக்கோ இல்லை அவனை டைரக்ட் பண்றதுக்கோ எனக்கு எந்த ரைட்டும் கிடையாது. ஆனா நான் எஜுகேட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அவனுக்கு. ஏன்னா என்னுடைய அனுபவம், நான் பட்டுட்டு வந்தது, அடுத்த தலைமுறை அதே பிரச்சனைகளை சந்திக்க கூடாது. நான் எஜுகேட் தான் பண்ணலாம். டிசைட் பண்றது யாரு? அந்த முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு. அந்த கல்வி இல்லைங்கிறதா அந்த குற்றச்சாட்டு. இந்த தேர்வு முறைக்கான கல்வி இல்லை, சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்ட்ரகிள்லையும் நாம வந்து கல்வி கொடுத்துட்டு இருக்கோம். அது ரொம்ப அவசியமா இருக்குது. காலங்காலமா இருந்த அந்த நெருடல்களையும் முரண்களையும் பிரச்சனைகளையும் ஓவர் கம் பண்ற, அதை விட்டு வெளியில வர்றதுக்கே நாம இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் முறையில நாம கவனம் செலுத்தல. ஏன்னா அந்த போராட்டம் என்பதே அதிகமா இருக்கும்போது இது வந்து நாம் கவனிக்கப்படாத ஒரு பகுதியா இருக்குங்கிறதான் கவலைக்குரியது. ஆனா இது தொடரணும்னா இந்த கவலை தொடர்றதில்லை. இது மாறுவதற்கான கல்வி முறையை இந்த குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறை வாக்காளர்களுக்கு அவர்கள் அந்த வாக்குரிமையை அடைவதற்கு முன்னதாகவே அந்த கல்வி கொடுக்கப்பட்டிருக்கணும். அந்த யோசனையை கொடுக்கணும், அந்த சிந்திக்கிறதுக்கான வழியை கொடுக்கணும். ஜஸ்டிஸ்னா என்னன்னு சொல்லணும், நம்பகத்தன்மைனா என்னன்னு சொல்லணும், டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மைனா என்னன்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு, ஈக்குவாலிட்டினா என்னன்னு சொல்ல வேண்டியிருக்கு, சோசியல் ஜஸ்டிஸ்னா என்னன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த கல்வி எல்லாம் இந்த புத்தகத்துல இருக்குதா அப்படின்னா இல்ல. பாடத்திட்ட வரைவு, அதை யோசிச்சு செய்யற குழு இல்ல. இதெல்லாம் பிரச்சனை, இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்குது அக்ராஸ் இந்தியா. இன்னைக்கு என்சிஆர்டில வந்து புத்தகம் போட்டு அது உச்ச நீதிமன்றம் ஒரு கொட்டு வச்சு, அது உச்ச நீதிமன்றமே சரியில்லைன்னு சொல்லி அது ஒரு குற்றமா ஒரு பாடத்திட்டமா வச்சு அதை நீக்கிட்டு அந்த ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது அங்கிட்டு என்சிஆர்டி புக்ல. ஸோ என்ன மாதிரியான பாடத்திட்டங்களை உள்ள கொண்டு வரும் அந்த குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது. இந்த ஏன் நம்ம குழந்தைய மையப்பிச்சு பேசுறோம் அப்படின்னா, இதுதான் ஒரு கட்டத்துல அடல்ட், அந்த ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் சர்ஃப்ரேஜ் இல்லையா, சர்ஃப்ரேஜ்பாங்க, வாக்குரிமை, அனைவருக்கும் வாக்குரிமை, ஒற்றை வார்த்தை அதுதான், அனைவருக்கும் வாக்குரிமை. அந்த அனைவருக்கும் வாக்குரிமை தான் இந்த எத்திக்ஸ்ங்கிற ஒழுக்க நெறி என்ன வழி சொல்லுது, இதை என்ன கடைபிடிக்க சொல்லுது அப்படின்னா, நீ அது டிரான்ஸ்பரண்டா இருக்குதான்னு பாரு, அது ஒழுக்க நெறி சார்ந்தது. நான் தேர்வு செய்கின்ற ஒரு தலைவர் வெளிப்படைத்தன்மையோடு செயல்படக்கூடியவராக இருக்கணும், நீதியை கவனத்தில் கொள்ளக்கூடியவராக இருக்கணும். நீதிக்குள்ள நிறைய விவாதம் இருக்கட்டும், ஜஸ்டிஸ்ல நிறைய, அது ஒரு பெரிய கான்செப்ட். குறைஞ்சபட்சம் மனிதர்களுக்கான அந்த நீதியை காப்பாற்றக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புணர்வுன்னு சொல்லுவாங்க, அல்லது கடப்பாடு அப்படிம்பாங்க தமிழ்ல. கடப்பாடு உடையவராக இருக்கணும். நான் வந்து என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க, நான் ஒரு பொலிட்டிக்கல் லீடரா அல்லது ஒரு மக்கள் பிரதிநிதியாக
ஐ ஹாவ் டு அக்கௌண்டபிள் டு மை எலெக்டர். என்னை தேர்வு செய்தவருக்கு நான் அக்கௌண்டபிளா இருக்கணும். எனக்கு ஓட்டு போட்டாருனால அவருக்குங்கிறது இல்லை. தேர்ந்தெடுத்தாச்சு, நீ போட்டிருக்கலாம், நீங்க போடாம இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அப்ப நான் வந்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குது? இந்த ஈக்குவாலிட்டின்னு சொல்றான். நீ ஓட்டு போட்டாலும் போடாட்டி நான் வந்துட்டேன், ஆனா நீ எல்லாருமே ஈக்குவல் தான் எனக்கு. நீ எனக்கு போடாட்டியும் பரவாயில்லை, நான் உனக்கு செய்யணும். அக்கௌண்டபிள் டு போத் அப்படிங்கிற அடிப்படையில் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த எத்திக்ஸ்ல இதெல்லாம் பேசுறோம்.